வணக்கம் ஓவியா. அதாவது இந்தியாவில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான தொடர்ச்சியாக விமான நிலையங்கள், கல்வி நிலையங்கள், அரசு அலுவலகங்கள், முக்கிய பிரமுகர்கள் இல்லங்கள், தனியார் நிறுவன கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு போன்றவர்களுக்கு தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயில் வந்து கொண்டு இருந்தன. அதிலும் குறிப்பாக சென்னை விமான நிலையம் மற்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள், முக்கிய பிரமுக இல்லங்களும் அதிக அளவில் வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயிலாக வந்து கொண்டிருந்தன. இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் இமெயில் ஒவ்வொரு முறை வரும்போதும் வெடிகுண்டு நிபுணர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள், சிறப்பு காவல் படையினர் தீவிர சோதனை நடத்துவதும், இதே போல் பல மணி நேர சோதனைக்கு பின்பு அது வெறும் பொருள் என்று தெரிய வருவதும் வாடிக்கையாக இருந்து வந்தது. இதையடுத்து அந்தந்த காவல் நிலையம் மற்றும் சைபர் கிரைம் பிரான்ச் போலீஸ் வழக்கு பதிவு செய்து இந்த வெடிகுண்டு பொருள்களை தொடர்ச்சியாக இமெயிலில் அனுப்பி வரும் மர்ம ஆசாமிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை சேர்ந்த சரத் சுப்பிரமணிய சங்கர் என்பவர் அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலம் ஆஸ்டினா நகரில் வசித்து வருவதாகவும், இவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் என்றும் ஆஸ்டினா நகரில் உள்ள பிரபலமான ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது. இவருடைய செல்போனில் இருந்து இது போல் புரளியான இமெயில்கள் அனுப்பப்பட்டு வருவதையும் கண்டுபிடித்தனர். அதோடு அவரை கைது செய்வதற்கு மேலும் சில ஆதாரங்களில் ஏடிஎஸ் சிறப்பு படை போலீசார் சேகரித்து வந்தனர். அதோடு சரத் சுப்பிரமணியன் சங்கர் தேடப்படும் தலைமறைவு குற்றவாளி என்று அறிவிப்பு வெளியிட்டதோடு சென்னை விமான நிலையம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய விமான நிலையங்களும் LOC எனும் போடப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் சரத் சுப்பிரமணியன் சங்கர் அமெரிக்காவிலிருந்து அபுதாபி வழியாக எத்தியாத் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தார். சென்னை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகள் இவருடைய பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை பரிசோதித்த போது இவர் தமிழ்நாடு தீவிரவாதிகள் தடுப்பு சிறப்பு காவல் படை தேடப்பட்டு வரும் குற்றவாளி என்று தெரிய வந்தது. இதையடுத்து அவரை வெளியில் விடாமல் மடக்கி பிடித்து விமான நிலையத்தில் ஒரு அறையில் அடைத்து வைத்துவிட்டு சென்னை மாநகர போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது சரத் சுப்பிரமணிய சங்கர் வெடிகுண்டு பொருளை இமெயில் அனுப்பியதை ஒத்துக்கொண்டதாக தெரிகிறது. இதையடுத்து இந்த 3 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு பொருளை வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருந்த இதில் 100க்கும் மேற்பட்ட வழக்குகளில் அந்த சரத் சுப்பிரமணிய சங்கர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். போலீஸ் விசாரணையில் இது போன்ற பொருள்களை பரவிவிட்டால் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பொழுதுபோக்குக்காக இதை போல் செய்ததாக போலீசாரிடம் இவர் கூறியுள்ளார். அதன் பின் சரத் சுப்பிரமணிய சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்துள்ளனர் ஓவியா. அதாவது கடந்த 3 ஆண்டுகளாக சென்னை விமான நிலையத்தில் சென்னை மாநகரில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு தொடர் வெடிகுண்டு பொருள்கள் பறிப்பு வந்த சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஓவியா.